கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடினாலும் நீ அவர்களை காண்பதில்லை என்று சொல்லி அதில் வாசிக்கிறோம். அப்படின்னா அப்போ போராடினவர்கள், போராட்டம் என்பது நம்மோடு கூட போராடுகிறவர்கள் நம்மை தேடாமலே எப்பொழுதுமே நம்ம கண்களுக்கு முன்பாய் இருக்கிற காரியம். எப்பொழுதுமே நமக்கு போராட்டம், எப்பொழுதுமே நம்மோடு கூட போராடுகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோடே போராடின இனி தேடியும் நீ காணாதிருப்பாய், நீ தேடினாலும் நீ காண மாட்டான். அப்போ கர்த்தர் போராடினவர்களை தொடர்ந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், போராடினவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை கத்த செய்வார். இதே போல தான் செப்பனியாவில் கூட அந்த வசனத்தை வாசிக்கிற 3:15 இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ இதுவரைக்கும் தீங்கான காரியம், பிரச்சனையான காரியம் பாட சொல்ல, இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அதே போல் யாத்திராமலே 14:13 வாசிக்கிறோம், இன்று கண்ட இதை ஒருபோதும் காண்பதில்லை, இனி காண்பதில்லை, இனி காண்பதில்லை. இதுவரைக்கும் உன்னை தொடர்ந்து வந்த அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் இனி காண்பதில்லை. ஆண்டுடைய வார்த்தை, இனி காண்பதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய், நீ தேடினாலும் நீ காணாதிருப்பாய். உன்னோடு கூட போராடினவர்கள் இனி தேடியும் காணாதிருப்பாய். உண்மையாகவே நாட்களில் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னோடே கூட போராடினவர்களை நீ தேடினாலும் நீ காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுகிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களிலே எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இனி தேடினா கூட அந்த போராட்டமும் உங்களோடு கூட போராடினவர்களையும் நீங்கள் காண்பதில்லை. இஸ்ரவேலின் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.